கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஆரம்பத்திலேயே வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது, கண்ணும் சரியா தெரியாது. என் அண்ணனும் நல்லபடியா பாத்துப்பாங்க, செஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்டோட மாமா தேடி எதுவுமே விசாரிக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ண ஒரு மாசத்துலயே நகையெல்லாம் உருவிட்டாங்க. என்னைக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கே தெரியல. பிச்சைக்கார குடும்பத்துக்கு வந்த உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையானு கேக்குறாங்க. வீட்டு வாசல தாண்டா நான் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டாங்க. என்ன கல்யாணம் ஆகி 2019 கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நாங்க அப்ப படிச்சு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்க படிச்சு வச்சுக்கிறோம் எல்லாம் சொல்லிதான் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆரம்பத்துல நல்லபடியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. போக போக தான் எனக்கு அவங்க சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நானும் சரி, நான் அப்பா இல்லாம வளர்ந்தவன். என் குழந்தைகளுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாளா பொறுமையான போயிட்டு இருந்தேன். நானும் ஒரு சமரச முடிவுல எல்லாமே பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தைகளை இந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. என்னால இவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. தாக்க முடியாம தான் நான் வந்தேன். எங்க வீட்லயும் இல்லாதப்பட்டவங்க தான் ஜமாத்துல பேசி செஞ்சுதான் எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தாங்க. வசூல் எங்க அண்ணா ஜமாத் மாதிரி பிச்சை எடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதெல்லாம் நான் யோசிச்சுதான் நான் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து சரி குழந்தைக்கு வளர்ந்தாங்கன்னா மாறிடுவாங்க, திருந்திடுவாங்கன்னு நானும் முட்டாள்தனமான நம்பிக்கையில இருந்தேன். ஆனா நான் வந்து எனக்கு நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் எப்படி தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் எல்லாம் பிச்சைக்கார குடும்பம், உனக்கெல்லாம் வந்து ஒரு சோஃபால உட்காந்தா கூட நீங்க வீட்டுல சோஃபால உட்காந்துருக்கியா, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுருக்கியான்னு கேவலப்படுத்தி என்ன பேசுவாங்க. நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. இதெல்லாம் பார்த்து கடைசியில என்ன அடிச்சு நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டேன். கீழே விழுந்து எனக்கு கையில காலெல்லாம் அடி முதுகுல அடிபட்டுருச்சு. சிம்சன் ஆஸ்பத்திரிக்கு சர்ஜரி பண்ணாங்க. அப்போ என் காலில் விழுந்து நீ எதுவுமே நீ போலீஸ் கிட்ட சொல்லிடாதப்பா, குடும்பமான போயிருமா, குழந்தை இருக்குமா, பாத்துமா, நான் ஜெயில போய் உட்காந்துட்டா உனக்குதாமா கஷ்டம், வீட்டுல இருக்கிறவங்களோட பாத்துக்க முடியாது, அவங்களுக்கும் வரம்பு இருக்குன்னு சொல்லி நல்லா எனக்கு பிரைன் வாஷ் பண்ணி போலீஸ் வந்து கேக்குறாங்க. நான் வந்து நாய் வந்துச்சு குறுக்கால விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதே மாதிரி நான் சொன்னேன். என் புருஷனாச்சு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே நான் சொன்னேன். அந்த மனசாட்சி கூட இல்லாம எனக்கு என்னைய குழந்தைக்கு நடுவு இதுல நிப்பாட்டிட்டாங்க. டாக்டர் கூட கேட்டாரு, உண்மையா சொல்லுமா என் ஹஸ்பண்ட் இந்த மேல கேட்டாரு. நானும் என் புருஷனை காப்பாத்தணும், என் குழந்தைகளுக்கு வந்து அப்பா இல்லாம போயிடக்கூடாதுன்னு நானும் பொறுமையா நான் இருந்துட்டேன். இன்னொரு பக்கம் குடும்பத்தோட வறுமை முக்கியமான காரணம். நான் அங்க உட்காந்துட்டேன். யாரோட கல்யாணம் ஆகல. என்ன என் வாழ்க்கை காரணமா போச்சு, அவங்க வாழ்க்கை வீடா போயிருமோ ரொம்ப நான் பயந்தேன்.